ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலாக்ஸ். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா மோமோஸ் செய்ய போகிறோம். சிக்கன் மோமோஸ்லாம் கிடையாது, பரோட்டா மோமோஸ். இப்போ நீங்கள் இதில் என்ன போட போகிறீங்க? மைதா மாவு பாருங்க. அடுத்த நாள்மா சர்க்கரை, உப்பா? உப்பு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சொல்லுங்கம்மா. பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எங்கள் பூனை தூங்க ஆரம்பிச்சிருச்சு. உதவிக்கு ஆள் கூப்பிட்டுக்கிட்டே தூங்குது. தேவையான அளவு தண்ணி. இது நல்லா பசையணுமா? தலைவியை மாற்றி தலைவனை மாற்றியாச்சு. இது உங்களுக்கே தெரியும், நம்ம ஷாஜான் வீட்டு பூனை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கின்ற சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடும். இருமா இருங்க, கொடுக்க போகிறேன். நீலா சூப்பராக சாப்பிடும் சாக்கியை. சாக்லேட்டை பார்த்துச்சுன்னா அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவோம். இந்த அளவு இந்த சாக்லேட் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நல்லா இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இது என்னம்மா பண்ணணும்? 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். மாவு பிணைஞ்சாச்சு, 1/2 மணி நேரம் ஊறணும். எங்கள் அம்மா இதான் முதல் வேலை கொடுத்துருக்காங்க. முட்டையை கலக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கலக்க போகிறோம். இது வெளியே வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. எப்படி கலக்கிறது? இல்லை, எனக்கு வரல. எங்கள் அம்மாட்டே கொடுத்துட்றேன். ஏதாவது கலக்க தெரியுதா? வாய் மட்டும் பேசுகிறான். இந்த மாதிரி கலக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சட்டியை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையை கலக்கணும். முட்டையை இப்போ என்ன பண்ணுறது? முட்டை குறன்னு வரணும். இது நல்லா வந்தோடனே இறக்கிடணும். அதுக்கப்புறம் அடுத்தது அந்த முட்டைக்கோசு, வெங்காயம் எல்லாம் வதக்கி இது அதில் போட்டு கிண்டணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் புறப்புறன்னு வரணும், உதிரியாக வரணும். ஆமாம், இறக்கிட்டு வெங்காயம் தாளிக்கணும். மசாலா இன்னும் கொஞ்சம் இதாகணும், உருண்டு வரணும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன்.
வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அதில் ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக பொடி மாசுக்கு செய்கிற மாதிரி. மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு டப்பாவை திறந்து வை. மிளகுத்தூள் டப்பாவும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. என்ன பண்ணுற? இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, முட்டைக்கோசு போட்டுக்கிறேன். கேரட்டு, தக்காளி, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோசு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா போடணும். இந்த மாதிரி வாசம் வரணும். வாசம் வருதா? இது அசல் மட்டன் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். இந்த காய் வதங்கினோன்னே சிக்கன் பொடி தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். பூனைக்கு வந்து முட்டை கொடுத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாரியா. ஸ்வீட் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஸ்வீட்டா? ஏண்டா நான் காரம் செஞ்சு வச்சா நீ ஸ்வீட்டானு கேட்குறீங்க. மசாலா நல்லா வெந்து எண்ணெய் நல்லா கக்கிருச்சு, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த முட்டையை போட்டு பிரட்டி ஒரு 2 செகண்டு வச்சுட்டு இறக்கிடுவோம். இதோட எவ்வளோ நேரம் பரட்டணும்? 2 நிமிஷம். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். புதினா கொஞ்சோண்டு. மாவு ஊறிடுச்சு. உருண்டை பெருசாக இருக்க மாட்டேங்க. சரியா சொன்னா கரெக்டாக இருக்கும்.
கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் எண்ணெய் கிடையாது. நெல் ரொம்ப வேகமாக வைக்க வேணாம், கம்மியாகவே இருக்கட்டும். கறிக்கிறோம், மிதமான சூட்டில் வேகணும். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி வேணும். நல்லா இருக்கு, காரமாக இருக்கா இது எப்படியும் சாப்பிடலாம் இருக்குது. எப்படி சாப்பிட்டே பாதி அரைது காலி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் செஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி இருந்து தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சால் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், பிரட்டி சாப்பிட்லாம். சொல்லு, சொல்லிட்டீங்க நீங்களே சொல்லிட்டு இதான் சாப்பிட்டு ஒருத்தர் பரோட்டா மோமோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். பரோட்டா மோமோஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்திருக்கு, நல்லா சூடாக இருக்குது. எப்படி வந்து இருக்க போகுதுன்னு தெரியல, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இதை பாருங்களேன், நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்குது. இது பரோட்டாவா இல்லை மோமோஸான்னு வந்து டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா அப்படி தான் இருக்கும். அது பன் பரோட்டா மாதிரி இருக்கும். இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. முட்டை மசாலா போட்டு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்டு காலி ஆயிடுச்சு. மோமோஸ் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா மோமோஸை வந்து நீராவிலையோ இல்லை எண்ணெயில் போட்டு பொரிக்கவோ செய்வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பரோட்டா மாதிரி பண்ணியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் உண்மையிலேயே. வேறு எந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீடியோஸ் எப்படி இருக்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபுட்டோ இல்லை என்னமோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, பாய்.